வணக்கம்க்கா. எட்டாங்குளம் ஐயனார் நாற்றுப்பண்ணை தக்காளி நாற்று, கத்தர் நாற்று, கேந்தி நாற்று நடவு செய்ய தயாராக இருக்குது. தேவைப்படும் விவசாயிகள் பெற்றுக்கொள்ளலாம். கேந்தி ஓட்கள் கிடக்கு, குடிப்பால் கிடக்கு, மேஜிக் பால் கிடக்கு, மாயா கிடக்கு, அசோகா கிடக்கு, டாப்பெல்லாம் இருக்குது. தேவைப்படும் விவசாயிகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். 1.30 1.80 வரைக்கும் இருக்குது, எடுத்துக்கலாம். தக்காளி 40 50 எடுத்துக்கலாம். தேவைப்படும் விவசாயிகள் எட்டாங்குளம் ஐயனார் நாற்றுப்பண்ணை வந்து நாற்றுகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த கோடை காலத்துலேயும் சிங்கிள் நாற்றுக்கு நம்ம ரூபா வாங்காமல் இப்போயும் நம்மளோட ஒரு 9 லட்சம் நாற்று வரைக்கும் நம்ம போட்டு வச்சுருக்கோம். போட்டு நாற்று கொஞ்சம் இலை நாற்றுலேயே பிடிங்கிட்டு போயிடுறாங்க. இதில் தான் ஒரு பண்ணையோட தரம் என்னென்னு தெரியும். அட்வான்ஸ் வாங்கி போடுறது, பாக்கெட் வாங்கி பாவி கொடுக்குறது, இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. சிங்கிள் நாற்றுக்கு ரூபா வாங்காமல் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அட்வான்ஸு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சீப்பாகவே நம்ம நாற்றை கொடுத்துட்டு போயிடலாம். கேந்தி நேரத்தில் 1.30 தரோம் நம்ம சொல்லியிருந்தோம். அலையாண்டரம் நம்ம அண்ணன் முத்துக்குமார் அண்ணன் மட்டும் அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு. ஃபுல் பேமெண்ட்டே கொடுத்துட்டு போயிட்டார். ஏன்னா அவரை வந்து அந்த ரகத்தில் 1.80 கொடுத்து வெளியில் வாங்கியிருக்காரு. நம்ம 1.30 சொன்னோன்னே ஒன்றுமே பேசலாம், வந்து ரூபாயை கொடுத்து 10 நாளில் வாரம் பண்ணிட்டு போயிட்டார். எட்டாங்குளம் ஐயனார் நாற்றுப்பண்ணை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நாற்று கிடக்கு அப்படின்னு. சிங்கிள் நாற்றுக்கு ரூபா கிடையாது. எட்டாங்குளம் ஐயனார் நாற்றுப்பண்ணை கேந்தி, தக்காளி, கத்தரி நாற்றுகள் நடவு செய்ய தயாராக இருக்குது. தேவைப்படும் விவசாயிகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். பாக்கெட் வாங்கி கொடுத்து பாவி கொடுக்குறதுக்கு 35 ரூபா வேணுனாலும் விவசாயி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடலாம். ஒரு பாக்கெட்டுக்கு வந்து 35 ரூபா. இது வந்து மானூர் ஐயனார் நாற்றுப்பண்ணை. இங்கே மட்டும்தான் இந்த விலை நிலவரம். மற்றதை நம்ம வந்து கம்பேர் பண்ணலை. அடுத்தடுத்த நிலையில் நாற்றுகள் தயாராக இருக்குது. தேவைப்படும் விவசாயிகள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ பார்த்தோம்னா தக்காளியே ஒரு 1.5 லட்சம் நாற்றுக்கு மேலே வச்சுருக்கோம். கேந்தி ஒரு 1,70,000 நாற்று வரைக்கும் அடுத்தடுத்து போட்டு வச்சிட்டோம். கத்தரி ஒரு 80,000 நாற்றுக்கு மேலே இருக்குது. மிளகா வேற கிடக்கு. இன்னொரு 10 நாளில் மிளகா அடுத்தடுத்து எடுக்கலாம். ஃபுல்லாக கேந்தி, அங்கே வரைக்கும் ஃபுல்லாக கிடக்கிற ஃபுல்லாக கேந்தி தான். மேஜிக் பால், குடிபால், ஓட்கள் எல்லா ரகமும் கிடக்கு. தேவைப்படும் விவசாயிகள் பெற்றுக்கொள்ளலாம். எட்டாங்குளம் ஐயனார் நாற்றுப்பண்ணை. நீங்கள் மருந்து கடைக்கு போனாலும் சரி, நாற்று பண்ணைக்கு வந்தாலும் சரி, ஐயனார் பண்ண ஐயனார் கடையான்னு கேட்டுக்கிட்டு மருந்து வாங்கிக்கோங்க, நாற்று எடுத்துக்கோங்க. ஏன்னா சில பேர் நான் தான் ஐயனார் அப்படின்னு தெரியாமல் மற்ற கடையில் போய் மருந்து வாங்கிட்டு போயிடுறீங்க. ரெண்டாவது ஏன்ட்ட வந்து சண்டை போடுறீங்க. இவங்களாம் தான் வாங்கிட்டு போனேன். இந்த நேரத்து சாத்தாங்குளத்துலேருந்து ஒரு விவசாயி அத்தான்னு சொன்னார். உங்கள் கடையில் தான்ப்பா பூக்கடையில் வாங்கிட்டு போனேன் அப்படிங்காரு. லாஸ்ட்டில் விசாரித்தா அது என் கடையில் வாங்கலாம், அவர் பக்கத்து கடையில் வாங்கிட்டு போயிட்டார். அதனால் பண்ணைக்கு போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஐயனார் நாற்று பண்ணையா ஐயனார் உரக்கடையான்னு. ஏன்னா நம்ம யார் பேரை சொல்லி நம்ம நாற்று விற்க மாட்டோம். சிங்கிள் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான். ஐயனாருங்கிறது பிராண்டு. அந்த பிராண்டில் தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம போய்கிட்டு இருக்கோம். போன வாரம் அவ்வளோ பேர் நாற்று கட்டு வந்தாங்க. அதே இன்றைக்கி வந்திருந்தாங்கன்னா இந்த நாற்றெல்லாம் சுண்டோர் தண்டியிலே பிடிங்கிட்டு போயிருப்பாங்க. இவ்வளோ தூரம் நம்மகிட்ட வளர்ந்துருக்காது. ஏன்னா அவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் இருந்தாங்க. ஆனால் போன வாரம் வந்தாலே யார்ட்டுமே நம்ம ரூபா வாங்கலை. வாங்கியிருந்தோம் அப்படின்னா இப்போ இந்த நேரத்தில் அவங்க பிடிங்கிட்டு போயிருப்பாங்க. போன வாரம் அவ்வளோ பேர் வந்து நின்று வெயிட் பண்ணிட்டு போனாங்க. இந்த வாரம் ஒரு ஆள் இல்லை. எப்போயுமே கேந்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதில் லாபம் எடுக்கலாம்னா இழுப்பில் நேரம் நட்டால் தான் லாபம் எடுக்க முடியும். இப்போ போன வாரம் நட்ட நடுவைக்கு எல்லாத்துக்கும் பூ வந்துச்சு அப்படின்னா பூ 10 ரூபா விற்காது. இன்னொரு 10 நாள் போச்சுனால விற்காது, அது வேறு விஷயம். சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு நல்லா விற்றுலாம்னு சொல்லி நினச்சிட்டாங்க. ஆனால் வாய்ப்புகள் கம்மி தான். பார்ப்போம் எப்படி நடக்கணும். மழை எல்லா விவசாயம் என்ன சொல்கிறாங்கன்னா மழை வெஞ்சு அழிஞ்சிருங்காங்க. மழை வெஞ்சால் எல்லா விவசாயிக்கும் அழிஞ்சிரும், நமக்கு மட்டும் கிடையாது. அடுத்தடுத்த நிலையில் நாற்று ரெடியாக இருக்குது. தேவைப்படும் விவசாயிகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். எட்டாங்குளம் ஐயனார் நாற்றுப்பண்ணை, முரம்பு ஐயனார் நாற்றுப்பண்ணை, பழனி பஸ் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நன்றி.